வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் இருக்கும் சோனியா காந்தியின் ஜாதகத்தினைத்தான் இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்திய நாட்டிற்கு வெகு தொலைவில் இத்தாலியில் பிறந்து இந்தியாவில் அரசாளும் குடும்பத்தில் இணைந்த இந்த ஜாதகி இப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்திருக்கவே வாய்ப்பில்லை. அப்படித்தான் அவர் ஒரு சாதாரண வேலையில் இருந்து அரசாளும் குடும்பத்தில் அரசியல் கட்சிக்கு தலைமைக்கு வருவோம் என்று நினைத்து கூட பார்க்க வாய்ப்பில்லை. இவர் அரசாளும் குடும்பத்தில் தலைமை பொறுப்பேற்றாலும் இவர் தனது கணவர் மறைவுக்கு பின் அரசியல் பதவியான இந்திய நாட்டின் பிரதமர் பதவியினை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருந்த போதிலும் அவரால் அரசாளும் யோகத்தினை பெற முடியவில்லை. காரணம், கிரகங்கள் இவருக்கு உதவி செய்யவில்லை. வாருங்கள், அவருடைய ஜாதகத்தினை இப்பொழுது பார்வையிடுவோம். அவருக்கு ஏன் அரசாளும் பதவி கிடைக்கவில்லை என்பதையும் தெரிந்து கொள்வோம். இவர் பிறந்தது கடக லக்னம். லக்னத்தில் சனி, துலாத்தில் குரு, சுக்கிரன், விருச்சிகத்தில் புதன், கேது, சூரியன், தனுசுவில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் சந்திரன். இவர் பிறந்த கடக லக்னத்திற்கு 4 சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று பஞ்சமகா புருஷ யோகத்தில் வலிமையான அரசாளும் யோகமான மாளவிய யோகமானது உருவாகி இருக்கிறது. இந்த அற்புதமான யோகமானது 10ஆம் இடத்தினோடு தொடர்பில் இருப்பதால் எளிதாக இவருக்கு அரசாளும் யோகம் கிடைத்துவிடும். அற்புதமான மாளவ யோகம் இருந்தும் இவருக்கு அரசாளும் பதவி கிடைக்கவில்லை. அது ஏன்? அதனைத்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இவர் பிறந்த கடக லக்னத்திற்கு சுக்கிரன் மாளவ யோகம் பெற்றது நல்ல யோகமான அமைப்பாகும். இவர் எப்படி இத்தாலியில் இருந்து இந்தியாவிற்கு வர நேர்ந்தது? இவருடைய லக்னாதிபதியான சந்திரன் 7ஆம் இடத்தோன் குரு சந்திர யோகத்தினை வெளிப்படுத்தியதால் காதல் திருமணம் கூடியது. குரு சந்திர யோகம் ஏற்பட்ட இடத்தில் சுக்கிரன் மாளவ யோகம் பெற்றது வலிமை கூடியது. இந்த அமைப்பெல்லாம் இணைந்து 10ஆம் இடத்தோடு தொடர்பு ஏற்பட்டதால் இவருக்கு அரசியல் லாபம் கிடைக்க தொடங்கியது. எல்லாம் சரிதான். யோகங்களின் அடையாளமே யோகங்களை வெளிப்படுத்துவதுதான். ஆனால் காதலுக்கு ஓகே சொன்ன சுக்கிரன் பதவிக்கு ஓகே சொல்லவில்லை. கடக லக்னத்தில் பிறந்த இவருக்கு சுக்கிரன் யோக வலிமையுடன் 10ஆம் இடத்தினை பார்வையிட்டதால் அரசாளும் பதவிக்கு தகுதியினை ஏற்படுத்தி கொடுத்தது. ஆனாலும் சுக்கிரன் அமர்ந்த வீடான துலாம் வீட்டிற்கு கடும் பாவியான, மீண்டும் சொல்கிறேன், சுக்கிரன் அமர்ந்த வீடான துலாம் வீட்டிற்கு கடும் பாவியான குரு சுக்கிரன் இணைந்திருப்பது பெரும் பின்னடைவினை இவருக்கு தந்தது. ஆம், துலாம் லக்னத்தில் அமர்ந்த சுக்கிரன் தனக்கு பாவியான, தான் அமர்ந்த வீட்டிற்கு பாவியான குருவினோடு இணைந்ததால் இவருக்கு அரசாளும் பதவியானது கிடைக்காமல் போனது. பொதுவாக சுக்கிரன் வலுப்பெற்றவரெல்லாம் தலைமை பொறுப்பினை எளிதாக பெற்றுவிடுவார்கள். மக்கள் கூட்டம் அவரை சுற்றி கூடும். அவர் சொல்வதை மக்கள் கேட்பார்கள். ஆனால் இவருக்கு மனதளவில் அரசாளும் ஆசைகள் இருந்த போதிலும் குருவின் ஆசையின்மையினால் இவருக்கு அரசாளும் பதவியானது கிடைக்கவில்லை. பொதுவாக லக்னாதிபதியானவர் மறைவிடங்களை நாடினால் மறைவாக மற்றவர்களுக்கு புலப்படாமல் வாழ நேரிடும். அப்படித்தான் இவருக்கு சந்திரன் 12இல் மறைவுற்றதால் இவருடைய உண்மையான முகங்கள் வெளி உலகுக்கு தெரியவில்லை. இவருக்கு சந்திரன் மறைவுற்றதால் இவருடைய உண்மையான அதிகாரங்கள் வெளிப்படையாக இருப்பதில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக செயல்படுகிறார். ஒரு நாட்டின் பிரதம மந்திரியாக மறைவாக செயல்படுகிறார். இப்படியாக இவருடைய நடவடிக்கைகள் மறைவாகவே இருந்திருக்கிறது. இதற்கு காரணம் மறைவிடம் நாடிய லக்னாதிபதியான சந்திரனே ஆகும். இவருக்கு ஸ்ரீ கணபதி யோகமானது ஏற்பட்டிருக்க வேண்டும். அதாவது சனி கடகத்திலும் கடகச்சந்திரன் விருச்சிகத்திலும் விருச்சிக செவ்வாய் தனுசிலும் அமர்ந்திருக்கிறார். ஆனால் செவ்வாய் மகரத்தில் அமர்ந்திருந்தால் இவருக்கு ஸ்ரீ கணபதி யோகமானது ஏற்பட்டிருக்கும். கடக லக்னத்தின் அதியோகரான பதவியினை கொடுக்கக்கூடிய செவ்வாய் ஸ்ரீ கணபதி யோகத்தில் தொடர்பில் இருந்திருந்தால் இவருக்கு அரச பதவியானது எளிதாக கிடைத்து விட்டிருக்கும். ஆனால் செவ்வாய்க்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போனதால் இவருக்கு அரசாளும் பதவியை கிடைக்காமல் போனது. எனவே இவருக்கு வலிமையான மாளவிய யோகம் இருந்த போதிலும் குரு சுக்கிரன் நினைவில் இவருக்கு கிடைக்க வேண்டிய அரசாளும் பதவியும் பறி போனது. செவ்வாய் கடக லக்னத்தின் 6ஆம் இடத்தில் அமர்ந்து ஸ்ரீ கணபதி யோகத்தினை நழுவ விட்டதால் இவருக்கு வரவேண்டிய அரசாளும் பதவி இவருக்கு வராமல் போனது. இவருடைய யோகங்கள் இருந்தும் கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்காமல் போனதற்கு குருவே முக்கிய காரணமாகிறார். ஆனாலும் இவருக்கு சனி கடகத்தில் அமர்ந்து ராகுவின் பார்வையினை பெற்றதால் இவரால் பணத்தினை கோடிகளில் காண முடிந்தது. ராகு ரிஷபத்தில் அமர்ந்திருப்பதே யோக ராகவாகும். சனிக்கு 11இல் ராகு அமர்ந்திருப்பதும் பெருத்த ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். ஆனாலும் ராகு லக்னத்திற்கு கேந்திரங்களில் குரு அமரவில்லை என்பதால் இவர் ஈட்டிய சொத்துக்களை முழுமையாக அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படும்.
ஒருவருக்கு ராகு லக்னம் பிறந்த லக்னத்தோடு ஒத்துழைத்தால் தான் யோகங்களை முழுமையான அளவில் அனுபவிக்க முடியும். அப்படித்தான் இவருக்கு சுக்கிரன் தரும் மாளவ யோகமானது ராகு இவருக்கு 6ஆம் இடம் என்பதால் யோகம் வலு குறைந்தது. பிறந்த லக்னத்திற்கு பதவி தரும் 10ஆம் இடம் ராகுவிற்கு விரயபாவம் என்பதால் அரசாங்கம் பதவி கை நழுவியது. இவருக்கு கிடைத்த ஒரே யோகம் ராகு அமர்ந்த வீட்டான் பிறந்த லக்னத்திற்கு மால யோகம் பெற்றதே ஆகும். என்ன நேயர்களே, சோனியா காந்தி ஜாதகத்தில் அரசாங்கம் பதவி கிடைக்காமல் போனதற்கான காரணங்களை தெரிந்து கொண்டீர்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம்.